ஓகே. வணக்கம் மாணவர்களே. பயனாளர் வகுப்பு இயற்பியல்ல நம்ம அலகு 7 பார்த்துட்டு இருக்கோம். பருப்பொருளின் பண்புகள். போன கிளாஸ்ல இந்த சர்ஃபேஸ் டென்ஷன், அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், கேப்லரிட்டி, இந்த 3 டாபிக்கும் பார்த்தோம். அதுதான் பரப்பு இழுவிசை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேர்வோனம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நுண்புழை குழாய். அதை வச்சு உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் பண்ணி காமிச்சாங்க. அந்த சிமுலேஷன் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுதான் நுண்புழை குழாய் அப்படின்னா நம்ம ஹேர் அளவுக்கு தின்னா இருக்கக்கூடிய ஒரு முடி சைஸ்ல இருக்கக்கூடிய டியூப் தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். பட் அதுல வாட்டர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்க மாட்டோம். அந்த குழாய் வாட்டர் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகும், அது ஏன் அப்படி ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ அந்த கேபிலரி டியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டயாமீட்டர் வச்சு காமிச்சேன். அப்படிதான் டிஃப்ரெண்டான ஒரு சிமுலேஷன்ல டிஃப்ரெண்டான டயாமீட்டர் வச்சு விட்டம், இந்த குழாயுடைய அந்த ஹோல் இருக்குல்ல, அதோடைய விட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு இதுல அதிகமா ஒரு இதுல கம்மியா அப்படி வச்சு பார்க்கும்போது வாட்டர் லெவல் எதுல அதிகமா ரைஸ் ஆனிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த சின்ன ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையுடைய விட்டம் கம்மியா எந்த இதுல இருக்கோ அதனால அந்த குழாயே நம்ம சொல்லுவோம் சரியா. அந்த குழாயை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப குழாயில பாத்தீங்கன்னா விட்டம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா வாட்டர் லெவல் நல்லா ரைஸ் ஆகுச்சு. விட்டம் பெருசா இருந்ததுன்னா வாட்டர் லெவல் கம்மியா இருக்கு. இதை ஒண்ணு சொன்னா பாரதத்துல ஆப்போசிட்டா நடக்கும். அங்க கேபிலரி ஃபால் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நுண்புழை இறக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம பாரதத்துல சரி. இதெல்லாம் போன கிளாஸ் பார்த்ததுதான். ஓகே. இந்த சிமுலேஷனையும் பார்த்தோம். சிமுலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலரி ரைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இம்பார்ட்டன்டான பயமா இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா நுண்புலை ஏற்ற முறையில் பரப்பு இழுவிசை காணல் அடிக்கடி கேட்கக்கூடிய பயமா இருக்கு. இதுக்கு சிமுலேஷன் கிடையாது, ஜஸ்ட் டெரிவேஷன்ஸ் உண்டு. அந்த படத்தை போட்டு டெரிவேஷன் பண்றதுதான். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. அண்ட் இந்த கிளாஸ்ல இந்த டாபிக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டும் பரப்பு இழுவிசையும் தான் சரிங்களா. சர்ஃபேஸ் டென்ஷனும் அந்த சேர்கோணம் தான். சப்போஸ் உங்களுக்கு அதுல டவுட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோ நீங்க பார்த்துட்டு இந்த டாபிக் பாருங்க. ஏன்னா அந்த டாபிக் தெரியாம நீங்க இந்த டாபிக் வர முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்லாம் நான் சொல்லும் போது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்ன, சேர்கோணம் சார் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு டவுட் வரலாம் மேபி. ஸோ அதனால ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இங்க வாங்க, உங்களுக்கு கிளாரிட்டி ஆகும். ஓகே ரைட். ஸோ இதுல நம்ம இந்த டாபிக்கோட நேமை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேப்லரைஸ் மெத்தட். கேப்லரி ரைஸ் எங்க நடக்கும்? ஒரு கேப்லரிட்டி, அந்த டியூப்ல, கேப்லரி டியூப்ல கரெக்டா நுண்குழாய் ஏற்றம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த கேப்லர் ரைஸ் நடக்கும். இது எங்க நடக்கும்? ஒரு நுண்குழாயில. கரெக்டா நுண்குழாய் குழாய் எல்லாம் பார்த்தோம். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வாட்டர் லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு அடியில வாட்டர் மாலிகுலாம் டுகெதர் ஒன்னா இருக்கும். கீழே கம்பேர் பண்றத அங்க கொஞ்சம் அதிகமா மாலிகுல் இருக்கும். அதுக்கு பரப்பு இழுவிசை இருக்கும். அது ஏன்னா மற்ற மாலிகுல் அதை பிடிச்சி கீழே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு ஒன்லி டவுன்லோட் ஃபோர்ஸ் தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் ரைட்டா. அப்போ இந்த சர்ஃபேஸ் பார்க்க போறீங்க, இதை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கேப்லரைஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சரியா. ரைட். இப்ப இந்த டாபிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போவது பெஸ்ட். திரவமும் காற்றும் சந்திக்கும் இடத்தில் உள்ள வளைந்த பரப்பின் மீது ஏற்படும் அழுத்த வேறுபாடே திரவமானது நுண்புழை குழாயின் மேலிருக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம கேப்லரி டியூப் எடுக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனாலும் இந்த வாட்டர் லெவல் இங்க நம்ம ஒரு வாட்டரை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஏன் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனிச்சு? இதை யோசிச்சீங்களா? கேப்லரி டியூப்ல ரைஸ் ஆகும் நமக்கு தெரியும். பட் சாதாரணமா ஏன் வந்து இது பண்ணுது, வாட்டர் லெவல் ரைஸ் ஆனிச்சு? எனி ரீசன்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன? எஸ், ப்ரெஷர், அழுத்தம் தான் அதுக்கு காரணம். ஏன்னா நம்மளுக்கு அழுத்தத்தை பத்தி தெரியும். ஒரு இடத்துல அழுத்தம் குறைவு, ஒரு இடத்துல அழுத்தம் அதிகம் அப்படி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் பார்த்துருக்கோம். நம்மளுடைய வானிலை பார்த்தீங்கன்னா காற்றழுத்த மண்டலம் குறைவு, காற்றழுத்த மண்டலம் அதிகம் அப்படிலாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வச்சுதான் காத்து இங்கே அங்க போகும். அதனால புயல் வரும், மழை வரும், இதெல்லாம் சம்திங். அதே தான் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் இங்கேயும். அழுத்த வேறுபாடு தான். அதாவது இங்க அழுத்த வேறுபாடு எப்படி இருக்குன்னா அக்ராஸ் ஏ கர்வ்டு லிக்யூட் ஏர் இன்டர்ஃபேஸ். கர்வ்டு லிக்யூட் ஏர் இன்டர்ஃபேஸ் தான்
இந்த லிக்யூட் ஏறும் போது இப்படி ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி கர்விங் ஷேப்ல இருக்கும். அதுதான் பாட்டில் வரணும். இது மேல உள்ளது பாத்தீங்கன்னா ஏர். இது பாத்தீங்கன்னா லிக்யூட் வாட்டர். லிக்யூட் நம்ம வாட்டர் மட்டும் இல்லை, எதுனாலும் எடுக்கலாம். நம்ம சும்மா வாட்டர் மாதிரி சொல்றோம் சரிங்களா. அதுக்காண்டி நம்ம வாட்டர் மட்டும்தான் லிக்யூட்ல நம்ம சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆயில் எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கா, அதுதான் இன்டர்பேஸ். லிக்விட் ஏர் இன்டர்பேஸ் சொல்றாங்களா, அதுதான். திரவமும் காற்றும் சந்திக்கும் விடத்தில் இந்த இடத்துல இது வளைந்த பரப்பா இருக்கும். அதான் கருவுட சர்ஃபேஸா இருக்கும். இதன் மீது ஏற்படும் ஒரு அழுத்த வேறுபாடு தான் இந்த வாட்டர் ஒரு ரைஸ். அது காரணம். இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ கருவுடு அந்த லிக்விட் ஏர் இன்டர்பேஸுக்கும், அதுதான் இட் இஸ் a basic factor behind the rising of water in a narrow tube. சரிங்களா. இது நம்ம கிராவிட்டியை இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வரும், சார் கிராவிட்டியை மீறி போகுமா சார்னா இந்த இடத்துல நம்ம புவியீர்ப்பு விசையை வந்து நெக்லெக்ட் பண்றோம், சரியா, புறக்கணிக்கும். இதுதான் காரணம். இங்க என்ன ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் அந்த ரைஸ் ஆகுது காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. The capillary rise is more dominant in the case of very fine tubes அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மிக நுண்ணிய குழாய் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நுண்புலை ஏற்றம் அது அதிகமாக உள்ளது. கரெக்டா. கேப்லரி ரைஸ் பாத்தீங்கன்னா எங்க நல்ல ஒரு இதா ஃபைனா டாமினண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாமினன்ட் வெரி ஃபைன் டியூப். இதுதான் நல்லா இருக்கும் சரிங்களா. எந்த அளவுக்கு டயாமீட்டர் விட்டம் கம்மியோ அந்த அளவுக்கு நுண்குழையில ஏறும் வாட்டர். இங்கே நுண்ணிய குழாய்கள் நுண்குழை ஏற்றம் அதிகமாக உள்ளது. இந்த நிகழ்வானது பரப்பெழுச்சியின் வெளிப்பாடு. சரியா. So, but this phenomenon is the outcome of force of surface tension அப்படிங்கிறாங்க. இதுல என்ன நம்ம போன கிளாஸ்ல பார்த்ததுல விட அடுத்த லெவல் போறோம் இதுல படிக்கும் போது. இதுல ரைஸ் ஆகும் சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு இந்த டியூபோட டயமீட்டர் சொன்னாங்க. ஆனா அடுத்த வார்த்தையும் சொல்றாங்க என்னன்னா இதுக்கு பின்னாடி சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு அப்படிங்க. அது எப்படி இருக்கும், அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிலாம் நம்ம பார்க்க சரிங்களா. சோ இந்த ரைஸ் எப்படி இருக்கு, அதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன மாதிரி காரணமா இருக்கு அப்படிங்கிற ரிலேஷன் அதை தான் நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஓகேவா. ஏன்னா இப்ப நீங்க பார்க்க போற டெரிவேஷன் லாஸ்ட் உங்களுக்கு ஹச்சுக்கும் ஆருக்கும் உண்டான ஒரு ரிலேஷன் தெரிஞ்சிடும். ஹச்சுக்கும் ஆருக்கும்னா என்ன அர்த்தம், ஆர் அப்படின்னா என்ன, ஹச்னா என்ன அப்படின்னு ஜென்ரலா நம்ம யோசிக்கும் போது ஹச்னா இந்த டியூபோடைய வாட்டர் லெவலோட ஹச்சு. ஏன்னா மொத்த டியூபோட ஹைட் இல்ல, வாட்டர் ஒரு ஒரு தூரத்துக்கு ஏறணும், அதுதான் ஹச்சு. ஆறுங்கிறது என்னது யோசிச்சு பாருங்க. ஆறுங்கிறது என்ன இருக்கும், இந்த இடத்துல அந்த வாட்டர் லெவலோடைய டயாமீட்டர், அதுதான் நம்ம டியூபோட டயாமீட்டர், அதுதான். ஸோ அதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான ரிலேஷன் நம்ம பார்க்கிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. இதுல லிக்விட் நான் ஃபில் பண்றேன். ஒரு கேப்லர் டியூபை கொஞ்சம் நமக்கு தெரிய காட்டி நம்ம பெருசா டிரா பண்ணிக்கலாம். இதுல ஃபுல்லாமே அந்த லிக்விடும் லிக்விட் வந்து இப்படி ஏறி இருக்கு. ஓகேவா. இந்த இடத்த வாட்டர் இந்த லெவல்ல இருக்கிறதா, இதை வந்து நம்ம இப்படி யோசிக்கலாம். அப்படின்னா வாட்டர்ல ஒரு த்ரீ டைமென்ஷன் இப்படி இருக்கு. இதோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர். இது என்னன்னா இந்த வாட்டர் டிராப்லெட் தான், ஏன் அது மேல லாஸ்டா இருக்குன்னு அந்த இதை சொல்லுவோம். ஓகே. ஸோ இது இந்த இது பார்த்தீங்கன்னா வால்ஸ், சுவர். எதோட சுவர், எதோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கேப்லர் டியூபோட இது. சரியா. வாட்டர் லெவல் இங்க வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதுக்குள்ள இதை வரைக்கும் தான் சொல்லுவோம். இதுதான் ஹைச்சி. இதுல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் தான் பார்ப்போம். இதுதான் ஹச்சி. இது ரெண்டும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா. இப்ப அடுத்துதான் முக்கியமான நம்ம ஒரு லைன் சொல்ல போறோம். அதுதான் இந்த டென்ஷனை குறிக்கக்கூடியது.
பரப்பு விசையை குறிக்கக்கூடியது. அதுக்கு என்ன, அதை போடுறதுக்கு முன்னாடி சில லைன்ஸை சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். இப்போ நம்ம ஒரு கேப்லரி டியூப்பை கன்சிடர் பண்றோம், which is held vertically in the beaker containing water. நம்ம லிக்விட் போடுவோம், anything water, நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். அதாவது நுண்புல ஏற்றம் கட்சிக்கும் அந்த ஏற்றத்துக்கும் இழுவிசை டீக்கு உண்டான தொடர்பை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு கொள்கலன் எடுத்துக்கிறீங்க. கொள்கலன் எடுத்து நுண்புல குழாய வைக்கிறீங்க. அதை வந்து என்னன்னா நீரில் அமிழ்த்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரினா நீங்க சர்ஃபேஸ்ல டக்குன்னு வைக்க கூடாது. அது உள்ள நம்ம போன சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல வைக்கிற மாதிரி காமிச்சோம். உள்ள இன்டர்ட்ட கொண்டு போட அந்த லைனை கூட தண்ணி சர்ஃபேஸ்ல வைக்கணும் அப்படின்னு. இதை நம்ம உள்ள கொண்டு போறோம் சரியா, அப்போ அமிழ்த்தி வைக்கணும். நுண்புல குழாயில் உடனே என்ன ஆகும், நீர் அப்படியே ரைஸ் ஆகும். கரெக்டா? நீரானது பரப்பு விசை காரணமாக உயரும் அப்படின்னு நம்ம இப்பதான் படிச்சோம். ஸோ இங்கேயும் இந்த ரைஸுக்கு பரப்பு விசை, சர்ஃபேஸ் டென்ஷன். The water rises in the capillary tube to a height h is because of due to the surface tension. ஓகேவா? இந்த ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தா அதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் காரணம். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு ஃபோர்ஸ். அதுதானே நம்ம முன்னாடியே படிச்சுக்கோம், உங்களுக்கு தெரியும். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் F1 நினைக்கிறோம். F1 which is acts along the tangent. Tangent act on tangent at the point of contact downwards and its reaction force upward அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல நாம F1 குறிக்கணும் சரிங்களா. பரப்பு விசைனா ஒரு விசைனா அதன் காரணமாக நமக்கு வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, அந்த பரப்பு விசையின் காரணமாக ஏற்படும் விசையை F நம்ம வந்து என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா FT. F1 பண்ணேன் FT, ஏன்னா அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நோட் பண்றதுக்கு FT போடணும். இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் நம்ம குறிக்கணும். இந்த FT குறிக்கும் போது நம்ம சாதாரணமா இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல குறிக்க முடியாது. அதுக்கு சின்ன ஒரு ஆங்கிள் நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டியது. பட் FTன்னு தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் which is acts along the tangent at the point of contact downwards. ஓகேவா? டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகும். அப்ப இதுல டவுன்வர்ட்ஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னா இதை தான் சொல்லணும். ஏன்னா பரப்பு இழுவிசை, அதனால டவுன்வர்ட்ஸா தான் காமிக்கணும். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கனால ரெண்டு ரெண்டு இடத்துல நம்ம இப்படி போடுறோம். ஓகே, இப்போ இப்போ இந்த இந்த வாலுக்கும் இந்த பரப்பு இழுவிசைக்கு உண்டான ஆங்கிள் தீட்டா. இந்த இடத்துல தீட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துலயும் ஒரு தீட்டா அப்படின்னு ஒன்று வந்துருக்கும் சரியா. டேஞ்சண்டா இருக்கு, டேஞ்சன்னா தொட்டுக்கிட்டு போறது. ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் தான் கீழ் நோக்கி இருக்குது, ஏன்னா பரப்பு இழுவிசையா இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம பிசிக்ஸ் படிச்சிருக்கோம். ஒரு விசை ஒரு ஒரு டைரக்ஷன் ஆக்ட் ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு விசை கிரியேட் ஆகும். அந்த பொதுவாக நம்ம டென்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் படிச்சிருக்கோம். நம்ம கால் பார்த்தீங்கன்னா நம்ம தரையில நடக்கும் போது டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, தட் இஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். அந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸ் இல்லாம நம்ம ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம் செங்குத்தான மேல் நோக்கி விசை. அதே மாதிரி இங்க பரப்பு விசைக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்பர் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அததான் எந்த இடத்துல குறிக்க போறேன்னு பாருங்க. இந்த கோட்டுக்கு ஆப்போசிட்டா இப்படி போகணும், அதுமாதிரி இந்த கோட்டுக்கு ஆப்போசிட்டா இப்படி போகணும். இதுதான் நார்மல் ஃபோர்ஸ், ரியாக்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் என்னன்னா அது ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? பட் இந்த டென்ஷன் என்ன வேலையோ அதே தான் அது வேலை, நார்மலுக்கும் அதே தான் வேலை சரியா. இந்த இடத்துல இது பாத்தீங்கன்னா டி, இதுவும் டி நான் போட்டுருக்கேன். அதுக்கு உள்ள ஆங்கிள் அது தெரியாதனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன், ஆங்கிள் இருக்குன்றது. அப்போ இந்த வாளுக்கும் இதுக்கு உண்டானதும் தீட்டாதான், இந்த வாளுக்கும் இதுக்கு உண்டானது தீட்டாதான் அப்படின்னு போடலாம். ஓகேவா? ரைட். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எஃப்டினா சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ், அது வந்து ஆக்ட் ஆகுது, அதுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அதை நான் குறிச்சுக்கேன். ரியாக்ஷன் நார்மல்வாங்க, அதனால என்னன்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல இந்த பரவலுக்கு இரண்டு கூறுகளாக நம்ம பிரிக்க போறோம். ஏன் பிரிக்கணும்? நம்ம வந்து பரப்பு விசை எப்படி சொன்னா போதாது, ஏன் வந்து ரெண்டு கூறுகளா நம்ம பிரிக்கணும்? ஏற்கனவே எதிர் விசை மேல் நோக்கி செயல்பட்டு சொல்லிட்டோம். அதுதான் ஏன் பிரிக்கணும்னா நம்ம சொன்னோம்னா
தீட்டான்னு ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம பார்த்துப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம 11th நம்ம படிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாத்தீங்கன்னா ஆங்கிள் இன்வால்வ் ஆயிட்டாலே அதுல ரெண்டு எண்ணா வரும். ஒண்ணு வந்து சைன் தீட்டா, இன்னொன்று வந்து காஸ் தீட்டா அப்படின்னு வரும். அப்படின்னா தட் இஸ் ஹரிசாண்டல் காம்பனோடு வெர்டிகல் காம்பனோடுன்னு ஒண்ணு வரும். ஹரிசாண்டல் காம்பனோட்னா இது வந்து அப்படியே இப்படி போடுறது. இதுதான் ஹரிசாண்டல் காம்பனோட். ஸோ விச் இஸ் டி டென்ஷனுடைய ஒரு காம்பனோட் சைன் தீட்டா. ஹரிசாண்டல் சைன் தீட்டா எப்பவுமே ஹரிசாண்டல் வரும். மாத்தி போடுறோம், மாத்தி போட்டா தப்பா இருக்கு. அதே மாதிரி வெர்டிகல் காம்பனோட்னா இது இந்த இடத்துல இது இது பாத்தீங்கன்னா டி காஸ். இந்த டீ காசு தான் இங்கேயும் டீ காசு தான், இந்த டீ சென்டர் இங்கேயும் டீ சென்டர் இங்க இடம் இல்லாதனால இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இது வேணா அழைச்சிருக்கேன். இப்படி இத்தனை டைம் நீங்க எழுதணும். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுதணும். சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று தப்பாயிடும். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பரப்பு விசை இரண்டு கூறுகளா பிரியுது. டூ காமன்ஸா பிரியுது. ஹரிசாண்டல் காமன் டீ செஞ்சுட்டா அந்த வெர்டிகல் அமௌண்ட் டீ காஸ்டா ஆக்டிங் ஆஃப் கிடைத்தல கூறு டீ செஞ்சுட்டாமாங்க. செங்குத்து கூறு டீ காஸ்டாமா. ஓகே. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா டோட்டல் அப்பர் ஃபோர்ஸ் பார்க்க போறீங்க. அதாவது மொத்த மேல் நோக்கிய விசை பார்க்க போறீங்க. டோட்டல் அப்பர் ஃபோர்ஸ். இதுல எத்தனை விசைகள் மேல் நோக்கி இருக்கு அதை பாருங்க. எத்தனை விசைகள் மேல் நோக்கி இருக்கும். நம்ம சொல்லுவோம் சார் டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம வந்து எம்ஜி ஆனா அது டவுன்வர்ட். டென்ஷன் ஃபோர்ஸ் அதுவும் டவுன்வர்ட்ஸ் ஆகும். அப்போ அப்பர் ஃபோர்ஸ் டி காசிட்டா மட்டும் இருக்கு. கரெக்ட், டி காசிட்டா மட்டும் தான் இருக்கும். அப்படிதானே? ஆனால் ஃபோர்ஸ் டி காசிட்டா மட்டும் தான். ஆனா நம்ம இன்னொன்று போட போறோம். தட் இஸ் 2πr அப்படிங்கிறதையும் போட போறோம். இந்த 2πr என்னது? நம்ம மேக்ஸ்ல படிச்சோம்னா 2πr சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு. இந்த இடத்துல இந்த இதோடைய சுற்றளவு. இந்த சுற்றளவுல இந்த டீ காசுல ஆக்ட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? வெறும் டீ காசுல போடக்கூடாது, அந்த சுற்றளவையும் சேர்த்து போகணும். ஓகேவா? அந்த நம்மளுடைய வாட்டர் டிராப்லெட் இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா பிறை தளத்துல மின்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ பிறை தளத்துல இருக்கும். அப்போ இந்த காசிட்டா காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த பிறைத்தளங்களோட சுற்றுலா முழுவதும் செயல்படும். அதாவது மேல் நோக்கி செயல்படும். அதனால 2πr நீங்க இன்வால்வ் பண்ணும். வெறும் டீ காசுல 2πr போடாம வெறும் டீ காசுல பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு இடத்துல இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? நான் புரியுது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது 5 ஆப்பிள் பாத்தீங்கன்னா 10 ரூபா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 50 ஆப்பிள்னா அதுக்கு ஏற்ற அது நம்பரால போயிருக்கும். அதே மாதிரிதான் இங்க மேல் நோக்கி செயல்படக்கூடிய டீ காசு தான். ஆனா இந்த மெனிசஸ் அப்படிங்கிறது பிறைத்தளம் முழுவதும் மேல ஆக்ட் ஆகணும்னா அதையும் அவன் இன்வால்வ் பண்ணும். தட் இஸ் 2πr. ஸோ அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அலைன் பண்ணுவாங்க. அந்த 2πr இங்க போட்டுக்கிட்டு டீ காஸ்ட இப்படி போட்டுப்பாங்க. விச் இஸ் டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? மேல் நோக்கிய மொத்த விசை. மொத்தமே மேல் நோக்கி இதுதான் இருக்கு. இதுல தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், சேர்கோணம். ஓகேவா? ரைட். டீங்கிறது டென்ஷன், பரப்பு விசை. ஓகே. ஆறுங்கிறது நான் ஏற்கனவே உங்க போட்டிருக்கேன். இங்க நான் ஆறு போடுவேன். நீங்க அதை சொல்லணும். ஏன்னா இந்த ஃபார்முலா இது கீழே நீங்க டீனா என்ன ஆர் என்னன்னு எழுதணும். ஓகேவா? அதனால திருப்பி நான் சொல்றேன். ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த டியூப். இந்த ரேடியஸ் என்ன டியூப் இருக்கோ அதே தான் இந்த மெனிசஸுக்கும் இருக்க போகுது. ரைட்டா? அந்த பிரைஸுக்கும் இருக்க போகுது. அதுதான் ஆறுங்கிறது என்ன, தீட்டாங்கிறது என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆறு என்பது குழாயோடைய ஆரம் அப்படின்னு போட்டுப்பாங்க. விட்டம் கிடையாது. விட்டம்னா புல்லு, ஆரம்னா பாதி. சரி, ஆரம். ஓகே. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 2 3 இதை இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதை பார்க்கலாம். The volume of liquid column in the tube V
பிசிசி கொட்டை எடுத்துட்டு அடுத்து போடுவாங்க. இதோட மீனிங் என்னன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா குழாயில நீர்ம தன்பத்தின் கன அளவு அப்படின்னு போட்டுப்பாங்க. நம்ம பீக்கர் உள்ள வாட்டர் எல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் குழாயில உள்ளது, டியூப்ல உள்ளது. அந்த டியூப்ல ஏற்கனவே லிக்யூட் ரைஸ் ஆயிருக்கு சொல்லியாச்சு. அந்த நீர்மம் ஏறி இருக்கு. ஸோ அதை ஃபுல்லா லிக்யூட் காலம் அப்படின்னு நீர்ம தன்மை, அதோடைய வால்யூம் பார்க்கணும். சரியா, அதனால பி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு அணை ஈக்குவல் பண்ணணும், அதான் ரெண்டு அணை ஆட் பண்ணணும். தட் இஸ் வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் ஆஃப் ரேடியஸ் ஆர், height h, plus volume of liquid, volume of liquid of radius, திருப்பி நம்ம அது எழுதணும், radius r and height h மைனஸ், இது ஃபுல்லாமே ஒரே பிராக்கெட்ல வரணும். நமக்கு இடம்னால காமிச்சிருக்கேன், பட் நீங்க எக்ஸாம்ல அது கரெக்டா போட்டுருங்க, ஒரே பிராக்கெட்ல வரணும். மைனஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர், இது ஒரு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இது நம்ம வந்து வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர், இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டியூப்ல இருக்கக்கூடிய, தமிழ்ல அதை சொன்னேன், குழாயில நீர்ம தம்பத்தியோட கனவு, இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஆதாரமும் ஹச் உயரம் உடைய நீர்ம தம்பதியோட கனளவு பிளஸ் ஆதாரமும் ஹச் உயரமுடைய நீர்ம தம்பதி கனளவு மைனஸ் ஆதாரமுடைய அரைக்குளத்தின் கனளவு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க வந்து உள்ள இருக்கக்கூடிய வால்யூம், லிக்யூடோடைய வால்யூம் கண்டுபிடிக்க போறீங்க, லிக்யூட் ஃபார்மோடைய வால்யூம் கண்டுபிடிக்க போறீங்க. பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆரம் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த டியூபோடைய ஆரம், அதுதான் இந்த நீர்ம தம்பத்துடைய ஆரமும் இருக்க போகுது. ஹைட் தெரியும், அந்த சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது ரைஸ் ஆகுதுன்னு தெரியும், அதோடைய கணக்கு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டியூப் இங்க இருக்கு, வாட்டர் நம்ம இங்க இருக்கு, ஓகேவா, இப்படி இருக்கு, இதுல இருந்து ரைஸ் ஆயிருக்கும். நம்ம இதோடைய மொத்த வால்யூம் பார்க்கணும், நல்லா பார்க்கணும், இது இது அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதோடைய மொத்த வால்யூம் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை பண்ண சொல்லியிருக்காங்க, இது. அதனால வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் ரேடியஸ் ஆர், இதோடைய ஹைட்டு ஹச்சுன்னா என்ன அர்த்தம், சர்ஃபேஸ்ல இருந்து இதுக்கு உண்டான ஹைட் தானே, இதோடைய வால்யூம் பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா, இதோடைய வால்யூம் எனக்கு தனியா தெரியாது, சும்மா நம்ம இதே மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இதோடைய மொத்த வால்யூம் மைனஸ் பண்ணிட்டு ஹெமிஸ்பியரோடைய வால்யூமை மைனஸ், அந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இதோடைய வால்யூம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இது பார்ட் ஒன்னு, பார்ட் டூ, இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சாதான் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும், அதனால ஆட் பண்ணிருக்காங்க. பார்ட் ஒன்னா இது, பார்ட் டூனா இது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா சும்மா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அப்போ நம்ம வந்து இதோட வால்யூம் எல்லாத்தையும் கழிக்கணும், அதனாலதான் கழிச்சிருக்காங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்ம லிக்விட் காலம் அப்படின்னு சொன்னா மொத்தமா, அதாவது பீக்கர், அடியில பீக்கர் இருக்கு, பீக்கர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கு, இதுலயும் தண்ணி இருக்கும், இது லிக்விட் காலம், இது உள்ள சம் பார்ட் வந்து இன்சர்ட் ஆயிருக்கும், உள்ள முங்கி இருக்கும், அதுலயும் உண்டான வாட்டருடைய வால்யூம் நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப பார்க்கறதுக்கு அவங்க நான் சொன்ன மாதிரி இப்படி புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பார்ட்டா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருந்து ஹைட் உயரத்துல இருக்கக்கூடிய அந்த லிக்விட் காலம், அதனாலதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் கீழே அந்த வாட்டர் லெவல் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க, இதை கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டு இதை கழிச்சுட்டாங்க, கழிச்சோம்னா மீதி இது மட்டும் தானே வரும், அதனால இருக்காங்க. ஓகேவா? இப்போ இது புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் நம்ம இதை அழிச்சிட்டு வால்யூம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, பை ஆர் ஸ்கொயர் ஹச், இந்த பதம் தெரியும், 2/3
2 பை 3 பையார் கியூப், அப்புறம் பையார் ஸ்கொயர், ஆர் எல்லாமே நமக்கு தெரியும். அதெல்லாம் இன்வால்வ் பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப்ல. வால்யூம் அப்படின்னா பி. ஸோ இந்த வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் பார்க்கலாம். டோட்டலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் ஆஃப் வேரியஸ் ஆர் அண்ட் ஹைட் ஹச். அதுக்கு உண்டான இது பார்க்கும்போது பை ஆர் ஸ்கொயர் ஹச் போட்டலாமா. பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா வெறும் ஏரியா, ஏரியா அந்த ஹைட் அதையும் இன்வால்வ் பண்ணா வால்யூம் வரப்போகுது. சரியா? பிளஸ் அதுக்கப்புறம் ரெண்டு டேமோடைய மைனஸ். அப்படிதானே? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் ஹைட் இது போடுறோம். அது இப்பதான் சொன்னேன். பை ஆர் ஸ்கொயர், இங்க ஹைட்னால ஹச். ரைட்டா? அப்ப அங்க அங்க வந்து நமக்கு என்ன கிடையாது பாத்தீங்கன்னா, ஹைட் வந்து அந்த ரேடியஸ் தான், அதுதான் டிஸ்டன்ஸ். அதனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர் போடும். அந்த இடத்துல ஹச் போடணும். ஏன்னா ஹச்சுங்கிறது வாட்டர் சர்ஃபேஸ் மேலதான். உள்ள நம்மளுக்கு வந்து ஹச் நம்ம இன்வால்வ் பண்ண மாட்டோம். சரியா? அதனால இது போட்டேன். மைனஸ் ஹெமிஸ்பியர், அரைக்கோளம். அரைக்கோளத்துடைய கன அளவு நம்ம போட போறோம். ஆரம் பாத்தீங்கன்னா 6 அரைக்கோளத்துடைய கனவுன்னு நமக்கு தெரியும். ஹெமிஸ்பியரோட கனவு தெரியும். 2π/3 அப்படின்னு தெரியும். அதை நான் போடுறேன் இந்த சொல்றேன். அவ்வளவு. அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹைட்னு இருந்தா ஹச், ஆரம் இருந்தா ஆரம் போடணும். ஓகேவா? அதனால இதை போட்டிருக்கேன். ரைட். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா b = πr²h. இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து இது பண்ண போறோம். ஸோ இது நல்லா பாருங்க. ஆக்சுவலி பையார் கியூப் தான். பையார் கியூப் -2π3 πr3. அதாவது 1 அப்படின்னு இருக்கிறதா அர்த்தம். 1ல இருந்து 2π3 கழிக்கணும். அப்படிதான் அர்த்தம். 1ல இருந்து -1/3 கழிச்சா என்ன வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 1 இருக்கு, அதுல இருந்து 2π3 கழிச்சா நம்ம எல்சியம் எடுக்கலாமா? 3 - 2/3 அப்படின்னு வரும். அதெல்லாம் இப்படி மல்டி பண்ணுவீங்க, 1/3 வரும். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு டைமே நீங்க கழிச்சீங்கன்னா 1/3 πr³ வரும். ஏன்னா இது ஒரு குவான்டிட்டி, அதே குவான்டிட்டா இது, ஆனா அதுல வந்து 2/3 பங்கு தான் இருக்கு அப்படின்னா கழிச்சு அவ்வளவு வரும். அதுதான். ஸோ 1/3 போட்டுக்கலாமா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல டைரக்டா நம்ம வந்து இப்போ புரிஞ்சனால 1/3 πr³ அப்படின்னு நான் போடுறேன். இது என்னது ஆக்சுவலி? நம்மளுடைய லிக்விட் காலமுடைய வால்யூம். அதுதான் நீர்ம தர்மத்துடைய கன அளவு. ஏன் சார் இதை கண்டுபிடிக்கணும்? நீங்க என்கிட்ட வந்து என்ன சார் சொன்னீங்க? டென்ஷன் சர்ஃபேஸ் பி தான் சார் பார்த்துட்டு சொன்னீங்க. ஏன் சார் வந்து இங்க பியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வால்யூமை கண்டுபிடிச்சாதான் ரைஸ் எவ்வளவுன்னு தெரியும். ரைஸ் எவ்வளவு இருக்கு, அந்த ஏற்றம் எவ்வளவு இருக்கு, அதை வச்சுதான் நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்கும். சரியா? அதை நம்ம பார்க்கலாம். இப்ப ஏன்னா இந்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா நமக்கு புரியாது ஏன் வால்யூமை ஒண்ணா கண்டுபிடிக்கிறது. வெயிட், நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது the upward force supports the weight of the liquid column above the free surface. அது சொல்லி பாருங்க. மேல்நோக்கிய விசையானது நீரின் மேற்பரப்பிற்கு மேலே குழாயில் ஏறியுள்ள நீர்ம தன்மத்தின் நிறையை சமன் செய்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லிப்பாங்க. அதாவது இது லிக்விட் சர்ஃபேஸ், இதுக்கு மேல குழாயில வாட்டர் லெவல் ஏறி இருக்கு. இதோடைய எடையை சமன் செய்யறது. ஏன்னா வெயிட் நம்மளுக்கு பிடிச்சி எப்பவுமே கீழே தான் இழுக்கும். அதுதானே? எடை எப்பவுமே நமக்கு கீழே தான் இழுக்கும், டவுன்வர்ட் பக்கம். இதை சமன் செய்யணும் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிற அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் காரணம். மேல் நோக்கி விசை தான் காரணம். சரியா? மேல் நோக்கி விசை டி காசி தான். நம்ம என்ன டி ஆயிட்டாவும் அந்த டி காசே போடணும். ஸோ மேல் நோக்கி விசையை, மொத்த மேல் நோக்கி விசையை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2πr × டி காசு பார்த்தோமா? 2πr டி காசு அப்படின்னு ஒரு டேம் பார்த்தோம், முன்னாடி பார்த்தோமா? அந்த டேம் நம்ம எடுத்துருக்கோம். 2πr டி காசு ஈக்குவல் டு இந்த இடத்துல πr²
ஹச் 1/3 ஆர். சரியா? நான் ஏன்னா ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், அப்போ ஆர் தான் இருக்கும். பைய எடுத்துட்டேன், ஸோ 1/3 ஆர் தான் வரும். இன்ட்டு ரோஜின்னு போட்டுருவாங்க. ஏன் சார்? நீங்க வால்யூம் கண்டுபிடிச்சீங்க, இங்க டென்ஷனை கொண்டு வந்திருக்கீங்க, ஆனா இங்க வந்திருக்கு எப்படி வந்திருக்கு? நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சது உடைய நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கும் வால்யூமுக்கும் ரோக்கும் ஜிக்கும் உண்டான ரிலேஷனை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம புக்ல அது கிடையாது. நம்ம மனப்பாடம் பண்ணிடுவோம் உடனே. இது எப்படியோ போடுங்க, ஓகே ரைட், அடுத்து நம்ம டென்ஷனா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. 1 செகண்ட். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வால்யூம் கொடுத்துருக்காங்க, இங்க ஃபோர்ஸா கொடுத்துருக்கேன். பட் எப்படி? ஏன்னா ஆக்சுவலி இதுவும் வால்யூம் தானே. அது வந்து காமனா எடுத்து தான் போடுறோம். ஆக்சுவலி இது பி தான். நல்லா பாருங்க, பி தான். அந்த பையாஸ்கார வெளில எடுத்திருக்கேன், ஹச்ச உள்ள போட்டிருப்பேன். பையாஸ்கார் எடுத்தனால இங்க ஒரு ஆர் மட்டும் இருக்கும், அதனால உங்களுக்கு அப்ப இது வி தான். ஓகே. அப்ப வி ரோ ஜின்னு வந்திருக்கேன். இங்க ஃபோர்ஸ் வந்திருக்கு, இதை நான் எப்பனே வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஏதாவது ஐடியா வருதா பாருங்க. ஏதாவது ஐடியா வருதா? ஓகே, அதை நான் என்ன நான் சொல்றேன். பட் இதை நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இதை அழிச்சிட்டு நான் அடுத்த டைம்ல சொல்றேன். அடுத்த டைம்ல நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் சொன்னா வால்யூம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் உண்டான ரிலேஷன் என்னன்னு யோசிச்சீங்க, அது வந்துடும். எஃப் இஸ் ஈக்குவல் டு வி ரோ ஜி. எப்படி வந்திருக்கும்? வால்யூமுக்கும் ஃபோர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்கு. ஆனா டைரக்டாலாம் எப்படின்னா, நீங்க ரோ இன்டு ஜி போட்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இப்போ ரோ அப்படின்னா டென்சிட்டி, அழுத்தம். அதுதான் சாரி, அடர்த்தி. அழுத்தம். ரோ அப்படிங்கிறது அடர்த்தி. இங்க நம்ம நீர் வச்சிருக்கோம். ஓகே. அடர்த்தியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பர் வால்யூம். நிறை பை பருமன், அதான் அடர்த்தி. அதான் டென்சிட்டியோட ஃபார்முலா. ஓகே. இப்போ நீங்க வந்து இதுல பி இங்க தேவைன்னா பி இங்க கொண்டு வந்தீங்கன்னா எம் பை ரோ அப்படின்னு வந்துடலாம். சரியா? அப்படி கொண்டு வரலாமா? இப்போ பாருங்க, இது ஒண்ணு அப்படி சொல்லலாம். ஒண்ணு வி இஸ் போட்டு எம் பை ரோன்னு கொண்டு வரலாம். இல்லைன்னா எம் இஸ் போட்டு ரோ இன்ட்டு வின்னு சொல்லலாம். எப்படினாலும் சொல்லலாம். நம்ம எந்த எப்படினாலும் நீங்க கொண்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே. நம்மளுக்கு எஃப் இஸ் போட்டு எம்ஜி அப்படின்னு டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபார்முலா, ஃபோர்ஸோட ஃபார்முலாலாம் தெரியும். எஃப் இஸ் போட்டு எம்ஜி அப்படின்னு தெரியும். அதுதானே? நான் இந்த இடத்துல எம்முக்கு பதிலா என்ன பண்ண போறேன்னா ரோ இன்ட்டு வி இன்ட்டு ஜி அப்படின்னு போடலாமா? நல்லா பாருங்க. எம் எம் இன்டு ஜின்னு தெரியும். நம்மளுடைய நியூட்டன் கண்டுபிடிச்சதுல இருந்து டவுன்லோட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், தட் இஸ் வெயிட். வெயிட் கூட எம்ஜி தான். நம்ம ஆல்ரெடி நிறைய கிளாஸ் பார்த்துருக்கோம். அப்ப எம்முக்கு பதிலா நான் ரோ வின்னு போடலாம். ரோ விஜி, அதுதான் இங்க போடுறேன். வி ரோ ஜி எல்லாம் ஒண்ணுதானே, ரோ வி. ஸோ இதனாலதான் ஃபோர்ஸுக்கும் வால்யூமுக்கும் டென்சிட்டிக்கும் கிராவிட்டிக்கும் தான் ரிலேஷன். ஏன்னா நமக்கு சின்ன கிளாஸ் வந்து இந்த ரிலேஷன் தெரியும், எம் இன்டு ஜி தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். பட் ரோ இன்டு வி இன்டு ஜி இங்க தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே ரைட். இப்ப முடிஞ்சதா நம்ம வால்யூம் ஏன் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ அந்த பார்லாவை நம்ம எழுதும் போது 2πr t cos theta which is equal to pi r square h 1/3 r rho g. இது எப்படி வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு டி தான் தேவை, டீயை மட்டும் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். பை பை கேன்சல் பண்ணுங்க. ஆர் ஒரு ஆர் ஸ்கொயர்ல இல்லை ஒரு ஆரை கேன்சல் பண்ணுங்க. வேற ஏதாவது கேன்சல் பண்ணுங்க, ஒன்றும் முடியாது. இங்க ஒரு டி காஸ்ட் மட்டும் இருக்கும். அந்த காஸ்ட் தான் கீழே கொண்டு வரலாம். டூ இருக்கும், கீழே கொண்டு வரலாம். ஃபர்ஸ்டே டூ காஸ்ட் தான் எனக்கு கீழே வந்துடலாம். ரைட்டா? இந்த இடத்துல ஒரு ஆர் மட்டும் இருக்கும். ஹச் பிளஸ் 1/3 ஆர் ஓஜி அப்படின்னு டென்ஷனை கண்டுபிடிச்சோம். கேப்லரி ரைஸ் வந்து வெரி ஃபைன் டியூப்ல நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்மால் ரேடியஸ் சொல்லலாம். அப்ப ஸ்மால் ரேடியஸ்னா இந்த இடத்துல இந்த r/3 நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண போறோம். சரியா? ஏன்னா டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஆறு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்க ஆறு 3ஆல டிவைட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சின்னது. உதாரணத்துக்கு ஒரு 27 அப்படின்னு மில்லிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஆறுங்கிறது 27 மில்லிமீட்டர். அதை 3ஆல டிவைட் பண்ணா பாத்தீங்கன்னா 9 மில்லிமீட்டர். ரொம்ப இன்னும் இன்னும் கொஞ்சம் கம்மியா வரும். ஸோ அதனால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ இதை நெக்லெக்ட் பண்ணிடுமா?
இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும்? ஹச் இன்டு ரோ ஜி இங்கே போடுறோம். இப்படி போடுறோம். சரியா? நுண்குழாய் குழாயானது மிக நுண்ணியதாக ஆரம் கொண்டிருப்பி மிக குறைவான ஆரம் உயரம் ஹச்சுடன் ஒப்பிட ஆர்பி சரியானது புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹைட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்க அந்த ரேடியஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். ஆர்பி ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ மீதி உள்ள டேம் மட்டும் இருக்கணும். ஆர் ரோஜி ஹெச் அப்படின்னா ஆர் ஹெச் ரோஜி டூ காஸ்ட் வந்துடும். இப்போ லிக்யூட் ரைசஸ் த்ரூ த ஹைட்ஸ். கட்சி உயரத்துக்கு அந்த லிக்யூட் வந்து உயருது, மேல ஏறுது. அப்படின்னா நான் ஹச்ச கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்ம்ல வந்து ஹச்ச கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்ப நீங்க பார்த்தது சர்ஃபேசஸ் தான் பாத்தீங்க, பரப்பு இழுத்தையும் பாத்தீங்க. அந்த பரப்பு இழுச்சி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய குழாயோடைய ஆரம், ரேடியஸ், எந்த அளவுக்கு ஹைட் ஏறுது, அந்த ஹைட்டுக்கு ஏற்றாப்புல சர்ஃபேஸ் இருக்கும். அது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடோடைய டென்சிட்டி, அடர்த்தி, வாட்டர் யூஸ் பண்றீங்களா, இல்ல ஆயில் யூஸ் பண்றீங்களா, கிளிசரின் யூஸ் பண்றீங்களா, வினிகர் யூஸ் பண்றீங்களா, வாட் எவர் யூஸ் சரியா? இது ஜி நம்மளுடைய பூமியில பண்றீங்களா, மாசம் பண்றீங்களா, அது. அண்ட் தீட்டா, அது நான் அன்று சொன்னேன். ஆங்குலர் கான்டாக்ட் வந்து பாதரசம் ஊத்தும் போது கான்டாக்ட் எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ் அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தீட்டாவும் உங்களுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது, சர்ஃபேஸ் இருக்குன்றது. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நான் கட்சி தேவைன்னா கட்சியை வச்சுக்கிறேன். மித்த எல்லா டைமும் நீங்க அந்த சைடு கொண்டு போங்க. அதாவது டூ காசி அங்க கொண்டு போயிடலாம். ஸோ டூ டி காசிட்டா டிவைடட் பை ஹச் மட்டும் வச்சுக்கிட்டு ஆர் ஓஜிய நீங்க கீழே கொண்டு வந்துடலாம். ஆர் ஓஜிய கீழே கொண்டு வந்துடலாம். ரைட்டா? இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கான்ஸ்டன்டான டைம்ல மற்ற அந்த டென்ஷன்னா நம்ம வைக்கிற பொருத்தம் வரப்போகுது, தீட்டாவும் வைக்கிற பொருத்தம் வரப்போகுது. ரோ கான்ஸ்டன்ட், அடர்த்தி கான்ஸ்டன்ட், டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஜி அதுவும் கான்ஸ்டன்ட் தான், புவியீர்ப்பு விசை டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம நாம எதை சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆரை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு டியூப், அதாவது ரேடியஸ் இருக்கிற ஒரு டியூப் சூஸ் பண்ணலாம். நான் ஒரு ரேடியஸ் இருக்கிற டியூப், அப்ப நான் சூஸ் பண்ணக்கூடியது இந்த ஆறு மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல ஆறு மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஏன்னா அதுக்கு ரைஸ் பண்ணலாம். ஸோ மற்ற டைம்லாம் நான் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த டெரிவேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ஒரு 5 மார்க் இது. அதுல நடுவுல நான் வந்து சொன்ன மாதிரி எம்முக்கும் ஜிக்கும் உண்டான ரிலேஷன் அதெல்லாம் எழுத வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க புரியுற கடை நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க நம்ம புக்கில் உள்ள ஸ்டெப் மாதிரி எழுதலாம். ஸோ ஹச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r அப்படின்னு வந்துடும். ஏன்னா இதை நான் சூஸ் பண்றதுனால. அப்ப நான் ரேடியஸை சூஸ் பண்ணா ஹைட் அந்த போது இருக்க போகுது. ஏன்னா ரேடியஸ் டிக்ரீசஸ், ஹச் இன்க்ரீசஸ். அதர்வைஸ் அந்த வைஸ் வெர்சா நம்ம பார்க்கலாம். அதுதான் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆனா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். This implies that capillary rise is inversely proportional to the radius of the tube. அதாவது smaller the tube, smaller the tube தான் radius. சரியா? smaller the tube na radius of the tube. ஹிந்து மாதிரி தான் அப்படின்னா greater will be the capillarity. தமிழ் சொல்றாங்க லைனை. நுண்புல ஏற்றமானது குழாயோடைய ஆரத்திற்கு, ஹச்சுங்கிறது ஆரத்துக்கு ஆர், அதுக்கு எதிர்த்தகவில் உள்ளது என்பதை இது குறிக்கிறது. குழாயோடைய ஆரம் குறைய நுண்புல அதிகமாகும் அப்படின்னு நம்ம படிச்சிடணும். போன கிளாஸ் அந்த கேப்லர் ரைஸ் நடக்கிறதுக்கு இந்த மெத்தடை மட்டும் தான் பார்த்தோம். அதுதான் ஹச்சுக்கும் ஆருக்கும் உண்டான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஆறு சின்னதாக இருந்தது, பெருசாக இருந்தது, அதுக்கு எதாவது ரைஸ் எடுக்கணும். அண்ட் இந்த டாபிக்ல நம்ம இன்னொரு ரிலேஷன் பார்த்தோம், டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின் நம்மளுடைய டாபிக்ல பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பை கேப்லர் ரைஸ் மெத்தட் போடுவாங்க. போன இதுல நம்ம டைரக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி டீன்னு கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலா அது வரைக்கும் தான் இதோட மீனிங். சர்ஃபேஸ் டென்ஷன் டீ கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் அது போக
நம்ம என்ன பண்றோம், இந்த ஹச்சுக்கும் ஆருக்கும் உண்டான ரிலேஷன் இங்கேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? பட் டென்ஷனுக்கு உண்டான அந்த ஃபார்முலா நீங்க மறந்துடுறாங்க. ஏன்னா கேப்லர் ரைஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ டி அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, சப்ஸ்டியூஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆர் ரோ ஜி ரோ ஜி ஹச்சு அண்ட் டூ காஸ் அப்படின்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவோம். இதுல நல்லா பாருங்க, இதை விட்டுருங்க, இதை ரெண்டு விட்டுருங்க. இங்கேயும் பாருங்க டிஸ் கூட ஆர்ஹெச்னு வரும், டார்கெட் ஆர்ஹெச். ஸோ தனித்தனியாக அதை புரிஞ்சுக்கிறது புரிய சொல்றேன். டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர், டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஹெச். இதை விடுங்க, சரியா? இது என்னன்னா ஹைட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும். அது நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். ரொம்ப ஹைட் இருந்தா அதுக்கு தவிர டென்ஷன் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைட் இருக்கும் போது அதை கீழே இருக்கக்கூடிய டவுன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அதனால டென்ஷன் இருக்கும். ஓகே, அதை விடலாம். அப்போ ஒன்னே ஒண்ணு நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ரேடியஸுக்கும் டீக்கு உண்டான ரிலேஷன். ரேடியஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டி அதிகமா இருக்கும். ரேடியஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ கேப்லர் ரைஸ் நடக்கிறதையும் நீங்க இங்க பார்த்துடலாம். ஓகேவா? அண்ட் ஏன்னா இப்ப இங்க ஆர் வந்திருக்கு, இங்க டி வந்திருக்கு. இதுலயே நீங்க வந்து கேப்லர் ரைஸ் எப்படி நடக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் இன்னைக்கு டாபிக் போதும். அடுத்த கிளாஸ்ல நம்ம அனதர் ஒன் இம்பார்ட்டன்டான டாபிக் பெர்னாலிஸ் தியரம் இருக்கு, அதுக்கு சிமுலேஷன் இருக்கு, சரியா? அந்த சிமுலேஷன், அந்த ஃப்ளோ உண்டானது, பெர்னாலிஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன ரிலேஷன் சொன்னாரு, எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் டாபிக் இந்த 5 மார்க்கை நல்லா படிச்சுக்கோங்க தெளிவா. படத்தை போட்டு ஃபர்ஸ்ட் சில லைன்ஸ் சொல்லிடுவோம் நம்ம சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் படத்தை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் டெரிவேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டி ஹச் இதுக்கு உண்டானதான் பாக்ஸ் போடுவோம். ஓகேவா? இந்த கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.